தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னன்னா, சவுதியை இப்போது ஹவுதீஸ் 16 அட்டாக் பண்ணியிருக்காங்க. 16 அட்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். 16 தடவை அடிச்சு அதில் 4 சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ 4 வருஷம் கழிச்சு இப்போ முதல் முறையாக சவுதியும் ஹவுதீஸும் மோதிக்கிறாங்க. இது வந்துரும் சொல்லிட்டு தான் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க கடந்த ஒரு வருஷமாவே. ஏன்னா இந்த சவுதிக்கும் யுஏஇக்கும் என்ன வேலைன்னு பார்த்தா, ஏமனுக்குள்ள இருக்கக்கூடிய ஹவுதீஸை ஒதுக்கிட்டு ஏமனை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், சவுதியுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி இந்த இஸ்ரேல் பக்கத்தால் இருக்கக்கூடிய காசாவும் நம்ம பக்கம் இருக்கணும், லெபனானும் நம்ம பக்கம் இருக்கணும், சிரியாவும் நம்ம பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் இந்த சவுதி என்ன பண்ணாங்கன்னா, ஏமன் நம்ம பக்கம் இருக்கணும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான நிறைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஹவுதீஸ் தான். கடந்த ஒரு வருடமாவே பல தடவை சண்டை வந்திருக்குது ஹவுதீஸ்க்கும் சவுதிக்கும் நடுவில். ஆனா பெரிய தாக்குதல் நடத்தப்படல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யுஏஇ என்ன பண்ணனா, ஹவுதீஸ்ட சொல்லி நீ என்ன பண்ணிரு, சவுதியை துரத்திரு வெளியே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உடனே ஹவுதீஸ் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அங்க சவுதிக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏமன் பாத்தீங்கன்னா, ஏமனுடைய கவர்மெண்ட்டே அவங்க சொல்ல போய் ஏமனுடைய கவர்மெண்ட் சவுதிட்ட சொல்ல, ஓ அவன் எங்களை வெளியே அனுப்ப சொல்றானு சொல்லிட்டு யுஏஇ வெளியே அனுப்பிட்டாங்க. யுஏஇ வெளியே அனுப்பி ஒரு 2-3 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப சவுதியுடைய கண்ட்ரோல்ல தான் ஏமன்ல பாதி பகுதி இருந்துட்டு இருக்கு, மிச்ச பாதி தான் ஹவுதீஸுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப ஹவுதீஸ் என்ன பண்றாங்கன்னா, யுஏஇ சவுதி அனுப்புனானா வெளியே, இப்ப சவுதியை நாம அனுப்ப போறோம் வெளியேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்த போது ஈரான்ல இருந்து பல வருடம் கழிச்சு வந்த ஒரு பிளைட், ஏன்னா பல வருஷமா ஈரானுக்கும் ஏமனுக்கும் நடுவில் பிளைட் எல்லாம் இல்ல, பல வருடம் கழித்து வந்த அந்த பிளைட்டை ஏமன்ல இருக்கக்கூடிய சனாவுல தரையிறக்க சவுதி அனுமதிக்கல. உடனே அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, சுற்றுவேன் நீ கிளம்பி போன்னு சொன்னனும். உடனே ஹவுதீஸுக்கு வந்துருச்சு. இது ஏமனுக்குள்ள சவுதி பஞ்சாயத்து பண்றதே தப்பு. எப்படி நீங்க இந்த சமயத்துல கூட, ஈரான்ல ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்துருக்காங்க, இந்த சமயத்துல கூட நீங்க இப்படி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சுட்டு அப்படியா இப்படியான்னு கேட்டு கடைசியா ஹவுதிதா போட்ல இறக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹவுதீஸும் அதிலே கிளம்பி போய் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணாலும் திரும்பி வந்தவங்க இருக்கட்டும், நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப தாக்குதலே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமன் மக்கள் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஹவுதீஸ் மக்கள் ஆக்சுவலா ஏமன்னாலும் 2ஆ பிரிச்சுக்கணும். எப்படி லெபனான்ல இஸ்புல்லா தனியா, லெபனான் கவர்மெண்ட் தனியா இருக்காங்களோ, அந்த மாதிரிதான் ஏமன்லயும் கவர்மெண்ட் தனியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹவுதீஸ் தனியா இருக்காங்க. ஹவுதீஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ரோட்ல போனை டார்ச்ல ஆன் பண்ணி வச்சுட்டு நேத்து என்ன பண்ணிருக்காங்க, ஊர்வலம் போய் நீங்க சவுதியை தாக்கியே ஆகணும், 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சண்டையை போட்டோம், இப்ப 4 வருஷம் ஆகி நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, போடுங்க அவங்க மண்டை மேலேயே ஒரு பாம்புன்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா இப்ப ஹவுதீஸும் 15 அட்டாக் பண்ணிருக்காங்க. 4 அட்டாக் சக்சஸ் ஆயிருக்குதுன்னு இருக்காங்க. 4 பெரிய விஷயம் தான் சொல்லணும். 15ல 4 சக்சஸ் ஆயிருக்கு. முதல் கட்டமா இந்த தகவல் இப்ப வந்திருக்கு. அடுத்து இதை பாத்தீங்கன்னா ஈரான் மக்களும் கூட வர வைக்கிறாங்க. ஏன் ஈரான் மக்கள் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க ஏமன் மக்கள் ஈரான் மக்களோட ரொம்பவே ஒரு இணக்கம் பாராட்டக்கூடியவங்க. டைரக்டா லிங்க் இருக்கோ இல்லையோ, ஹவுதீஸ் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது கரெக்டா இந்த சமயத்துல என்ன பண்றாங்க, சவுதியை அட்டாக் பண்ணது அப்படிங்கறதுல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பி மாதிரி தான். அதுலயும் அங்க உள்ள ஏமனுக்குள்ளேயே கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க, பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க, வான வேடிக்கையாக நடந்துட்டு இருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கலாச்சாரமே பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் அது எல்லாமே வரும். பாக்குறதுக்குதான் பாத்தீங்கன்னா அவங்க முஸ்லீம்னு சொன்னாலும் சியா கொள்கையில பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ், பாரம்பரிய நடனம், அது இதுன்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க. அதையெல்லாம் செஞ்சு கொண்டாடுறாங்க. அப்ப சவுதிக்கும் ஏமனுக்கு நடுவில் சண்டை வந்தது, மக்களுக்கும் பார்த்தா ஒரு விதத்துல கொண்டாட்டம். இந்த சண்டை முடிஞ்சிருந்தானே, இது சும்மா ஒரு அட்டாக் தானேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அமெரிக்கா உடனே அடேங்கப்பா ஒரு சண்டை வந்திருக்கு, நம்ம இந்த நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சவுதிட்ட போய் உங்களே அடிச்சுட்டாங்களா, உங்க மேலேயே கை வச்சுட்டாங்களா, அவ்வளவுதான் அவங்க கதையை முடிச்சிருங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் நான் தரேன், இந்த தடவை அவங்கள விட்டுறாதீங்க, சமாதானமே இல்லை, இந்த தடவை சண்டை தான்,
ஏன்னா நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு போய் சவுதியை உசுப்பேத்திட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களா அடிச்சுக்க மாட்டாங்களா, இவங்களே அடிச்சுட்டு செத்துட்டாங்கன்னா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணலாம், ஆட்சி செஞ்சிடலாம்னு பாத்துட்டு இருந்தாங்க. இந்த சமயமா பார்த்து கரெக்டா சவுதிக்கும் ஹவுதீஸ்க்கும் பிரச்சனை வர சவுதிக்கு போய் முழு சப்போர்ட்டையும் அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறோம் இருக்காங்க. ஆனா சவுதி வந்து யாரை எதிர்பார்க்கறாங்கன்னா பாகிஸ்தானை எதிர்பார்க்கறாங்க. ஏன் பாகிஸ்தான் எதிர்பார்க்கறாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடிதான் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க. பாகிஸ்தான் உடனே வந்து சவுதிக்கு ஒண்ணுனா நான் என்னுடைய ரத்தத்தை கூட சிந்தி காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒப்பந்தத்துல என்ன பண்ணிட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால வாடா அந்த நல்லவன் எங்க நமக்கு வாக்கு கொடுத்தானே அந்த நல்லவன் வந்து நம்மளை காப்பாத்துவானேன்னு சொல்லிட்டு இப்ப சவுதி பாத்துட்டு இருக்காங்க. உடனே பாகிஸ்தான் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத முக்கியமான விஷயம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா, ஏற்கனவே வந்து இந்த மாதிரிதான் இந்த 2 வருஷத்துல வந்து தாக்குதல் எல்லாம் நடந்த போது பேசாம இருந்தாங்க. யாரு, ஏமன் பேசாம, பாகிஸ்தான் பேசாம இருந்தாங்க. அப்ப உடனே வந்து சவுதி கோச்சுக்கிட்டாங்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, எங்கள்கிட்ட தான் காசு வாங்கி வச்சிருக்க கடனுக்கு, ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீ வந்து நிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு நிறுத்திட்டாங்க. உடனே எதுக்கு துறை காசெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க, அந்த காசை வச்சுதான் நாங்க என்ன பண்றோம், எங்க நாட்டவே ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களுக்கு யாரு என்ன பண்ணாலும் வந்து நாங்க சண்டை போடுவோம், தட்டி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாகிஸ்தானுக்கு வேற வழி இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒண்ணு, ஆயுதங்களை கொடுக்கறது, முக்கியமா அணு ஆயுதத்தை ஷேர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதத்துக்கும் போருக்கும் சம்பந்தமே இல்ல, சும்மா அப்பப்ப அணு ஆயுதம் பேசிப்பாங்க. இவங்க யாருமே அணு ஆயுதத்தை யார் மேலேயும் போட மாட்டாங்க. சும்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, எங்கள்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக சவுதி வந்து பாகிஸ்தான்கிட்ட வந்து அந்த ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஆனா முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஏவுகணைகளை கொடுக்கறதும், 2வது ஆட்களை அனுப்பி வைப்பாங்க. சவுதியிலிருந்து சண்டை போடுறதுக்கான ஆட்கள் வந்து போவாங்க. எங்க போவாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து சவுதிக்கு போவாங்க. அந்த மாதிரியான வேலைகளை வேணா இவங்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்து செஞ்சாலும் வந்து பார்த்தா ஹவுதீஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சண்டை வந்து வரும்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப அடிச்சிட்டாங்க, இவங்க விட மாட்டாங்க, இனி பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போரா மாறிடும், மாசக்கணக்கா அடிச்சுப்பாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இந்த சிச்சுவேஷன்ல இது தேவையா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா விலைவாசி ஏறிட்டே போகுது. இன்னைக்கு மட்டுமே 10% வந்து க்ரூட் ஆயில் விலை ஏறிடுச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல ஏறும்னு சொல்லப்படுது. இப்படியே ஏறிட்டே போயிட்டு இருக்கு நேரத்துல இவங்க மாத்தி 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 அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மத்திய கிழக்குல பிரச்சனை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே பொருளாதார பிரச்சனையை கொண்டு வர போகுதுன்னு அர்த்தம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து வந்து பார்த்தாவே நிம்மதியே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம்னா, இன்னைக்கு அராச்சி அவர்கள் ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. என்னன்னா, அமெரிக்கா இப்ப இந்த ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிருக்கிற நேரமா பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து தரோம், எண்ணெய் வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா. அப்படி போய் வாங்கிட்டு வரவங்களுக்கு 16% வரி விதிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒரே காசு தான். ஆர்மோஸ்ல இவங்கள்ட்ட காசை கட்டிட்டு போறதுக்கு அவங்கள்ட்ட போய் காசு கட்டி வாங்கலாம்னு பார்த்தா அவங்க வரியிலேயே எல்லாத்தையும் போட்டாங்க. அது வந்து பார்த்தா இதை விட ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு தான் அராச்சி சொல்றாரு, இதுக்கு நீங்க எங்கள்கிட்டயே காசு கட்டிட்டு எங்களுடைய ஆர்மோஸ் வழியாவே போயிடலாம் தானே. அரபு நாடுகளுக்குலாம் ஓகே தான் நாங்க காசு வாங்குறது, அமெரிக்கா வந்து இதை வந்து வாங்கக்கூடாதுன்னு தடுத்து அவங்க வித்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு புரியலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்க்க போனா அமெரிக்கா கொள்ளலாம அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஆர்மோஸ்ல காசு கட்டிட்டு இருந்தாவே பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதே சமயத்துல அரபு நாடுகள்லாம் விவரமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னி இவங்கள்ட்ட ஆர்மோஸ்ல போய் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மல்லு கட்ட முடியாது, பேசாம தரை வெளியில கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் சீக்கிரமா சக்சஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து தரை வெளியில கொண்டு போயிட்டோம்னா கடல்ல வந்து வந்தாதுன்னு காசு கட்டணும், காசே கட்ட வேணா, நான் தரை வெளியில கொண்டு போயிடுறேன், ஓமான் வரி வரட்டும், அதுக்கப்புறம் தரைவெளி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டை போட்டுட்டு இருக்காங்க. அரபு நாடுகள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா டாக்ஸை போட்டு கொடுக்கறது பார்க்கும்போது எல்லாம் சரியா போயிருது. அராச்சி அவர்கள் அதுக்கு நீங்க எங்கள்கிட்டயே கொடுக்கலாம், பாதுகாப்பா நாங்களே அனுப்பிச்சுடுவோம், எவ்வளவோ செலவுகள்லாம் வந்து நாட்டுல ஏறிடுச்சு, அதனாலதான் நாங்க காசு கேட்கிறோம், இது ஒண்ணும் சர்வதேச நிலப்பகுதி கிடையாது, அது எங்களுடைய கடல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா சமாதானம் மட்டும் வராது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப மாத்தி மாத்தி தாக்குதல் வந்து சவுதிக்கும் ஏமனுக்கு நடுவுல போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரான் போய் சவுதிக்கு ஹவுதீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை அவங்க என்கேஜ் பண்ணி வைப்பாங்க, அவங்க என்கேஜ் பண்ணி வைப்பாங்க. ஹவுதீஸ் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா வர மாட்டாங்க, ஈரான் வந்து ஹவுதீஸுக்கு சப்போர்ட்டா போகாம அமெரிக்கா பாத்துக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தா ஒரே சிக்கலா போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.